சரி, உங்க மாட்டோட பேர் என்னடா? மாட்டோட பேர் கருடனுக்கா. கருடனா? எதனால கருடன் வச்சீங்க? வித்தியாசமா இருக்கே. பாக்கவே தோரணையா இருக்கிறதுனால கருடன் வச்சிட்டோம்க்கா. சரி, உங்க தோரணையான இந்த காளை வந்து இன்னும் எத்தனை வாடிவாசல் இறங்கி இருக்கு? இப்பதான்க்கா வாடியே இறங்குது. ஆனா வாடியே நல்ல ரிசல்ட் கொடுக்கும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குக்கா. வாடின்றனால எவ்வளவு தூரம் அதை ட்ரெயின் பண்ணிருக்கீங்கடா? நீ பாக்க குட்டி பையனா இருக்க, ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி தான் இருக்க. எவ்வளவு ட்ரைனிங் கொடுத்திருக்க நீ? நாங்க டெய்லி நடைபயிற்சி கூட்டி போவோம்க்கா. அடுத்து எங்க அண்ணன் இவங்க எல்லாம் சேர்ந்து நீச்சல் கூட்டி போவாங்க. வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீச்சலுக்கு போயிரும் மாடு. அடுத்து தேவையான தீவனம்லாம் வச்சு மாட்டை லோக்கல் வாடி கவுப்போம்க்கா. சரி, நீ இத்தனோண்டு பையனா இருந்துட்டு நல்லா ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறியே, உங்க ஸ்கூல் பையலுங்க எல்லாம் என்ன சொல்லுவானுங்க உன்னை பார்த்து? ஸ்கூல் பையன்லாம் அவங்களும் நிறைய பேர் அவுத்துட்டு போயிருப்பாங்க கன்னியாரெல்லாம். அதெல்லாம் நிறைய பேர் அவனியாத்துக்காரங்க இருக்காங்க, அவுத்துட்டு போயிருப்பாங்க. எல்லாம் வந்து இடம் கேட்பாங்க. நான் பயலுங்களோட நீயும் இன்னைக்கு கொண்டு வந்திருக்க உன் காளைய முதல் முறையா. உனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு முதல் முறையா ஒரு வாடிவாசல் இறக்க போறேன்றது? முறையா அந்த மாட்டை இப்பதான் கறக்குறோம். அதுக்கு முன்னாடி காலைல ஒரு மாடை ஊத்துட்டோம், போன வருஷமா ஊத்துட்டோம், சுருளின் மாடை ஊத்தோம். அதெல்லாம் மாடு இருக்கு. இந்த மாடை இப்ப வருஷம் அவுக்குறது ரொம்ப பெருமையா இருக்கு. ஐயோ, உங்க வீட்டுல மொத்தம் எத்தனை மாடுறா இருக்கு? உங்க அம்மா எல்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? உங்க அப்பா எல்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? சப்போர்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. போயிட்டு கொளாராடான்னு சொல்லிடுவாங்க. வீட்டுல ஒரு மாடு இருக்கு, இங்க கட்டுத்தர இங்க ஒரு மாடு இருக்கு. சரி, ஓகே. வாடிவாசல்ல இப்ப நீ அங்க போய் நிக்கிறப்ப உனக்கு எப்படி இருக்கும்? உன் மனசுக்குள்ள என்ன சொல்லும்? சந்தோஷமா இருக்கும்க்கா. அவ்வளவு நாள் வளர்த்துட்டோம், இப்ப வாடி பார்க்க போறோம், என்ன செய்ய போகுதுன்னு கொஞ்சம் ஆர்வமா இருக்கும்க்கா. நீ வந்து பர்சனலா அங்க போனதுக்கு அப்புறம் உங்க காளை கிட்ட என்ன சொல்லுவ? மனசுக்குள்ள சொல்லுவ, கருடன் எப்படியா ஜெயிச்சிடுறா, அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவியா? நல்ல பரிசு ஏதாவது போட்டாங்கன்னா எப்படியா தவி விழுந்து போயிடுறா, இல்லைன்னா யாராவது கட்டினா கழட்டி விடுறான்னு சொல்லுவேங்கக்கா. சரிடா தம்பி, ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. சரிக்கா. ஓ